தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அரெஸ்ட் டு ப்ரிவென்ட் தி கமிஷன் சிஆர்பிசி 151 இந்த பர்டிகுலர் சாப்டரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ப்ரிவென்ஷன் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன் அண்ட் தென் வந்து போலீஸ் எடுக்கக்கூடிய ப்ரிவென்ஷன் நடவடிக்கைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு வீடியோ போலீஸோட ப்ரிவென்ஷன் ஆக்ஷனை பற்றி பார்க்குறோம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா சிஆர்பிசி ஃபோல்டர் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதுக்குள்ளே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த 150 செக்ஷன், தட் இஸ் 151 இந்த செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன். சில செக்ஷன்லாம் ரொம்ப ஃபெமிலியராக வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பட் செக்ஷன் வைஸாக தெரியலனாலும் நம்ம ஃபெமிலியராக கேள்விப்படக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து இந்த 151. ஸோ இந்த செக்ஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒருத்தர் வந்து நார்மலாக வீட்டில் இருப்பார், போலீஸ் வந்து ப்ரிவென்ஷனுக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக ப்ரிவென்ஷன் அரெஸ்ட்டில் அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ நமக்கு வந்து சில விஷயங்கள் ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ப்ரிவென்ஷன் அரெஸ்ட் எதுக்காக நடக்கும், அந்த ப்ரிவென்ஷன் அரெஸ்ட்டுக்கு எதுக்காக அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடியே அவர் ஒரு அஃபண்டராக இருந்திருப்பார், ஒரு அஃபென்ஸ் பண்ணி ஜெயிலுக்கு போயிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ரெகுலராக தெஃப்ட் வழக்கில் ஒருத்தர் மாட்டியிருப்பார். ஒருவேளை ஒரு திருட்டு சம்பவம் நடக்க போகுது இல்லை நடந்துருக்குன்னு சொன்னால் கூட அவரை விசாரிக்கிறதுக்கு கூட யாரெல்லாம் அந்த வழக்கில் தட் இஸ் வந்து குற்றம் புரிந்திருக்கிறாங்களோ அவரோட லிஸ்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். அப்போது அந்த லிஸ்ட்டு பிரகாரம் யார் வந்து இப்போ ஒருத்தர் வந்து முகம் தெரியாத நபர் வந்து ஒரு திருட்டு குற்றத்தை பண்ணிடுறாரு. அப்போ அவர் பேரில் தட் இஸ் வந்து கம்ப்ளைண்ட், பொருளை காணும் கம்ப்ளைண்ட் வருது ஸ்டேஷனில். பட் அன்ஐடென்டிஃபை தட் இஸ் அன்னோன் அக்யூஸ்டு. அப்போது போலீஸ் வந்து முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இந்த சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டு எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை வந்து எடுத்து, லைக் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்க லிஸ்ட்டில் அந்த பர்சனை கூட்டிகிட்டு வந்து இவங்களை வந்து அடையாளம் தெரியுதான்னு காமிக்க சொல்கிற ஒரு பாயிண்ட். சில சமயத்தில் வந்து இது வந்து ஒரு நடந்த குற்றம், அதுக்காக வந்து அந்த கம்ப்ளைண்ட்டரை கூப்பிட்டு ஆளை வந்து அடையாளம் காமிக்க சொல்கிறாங்க. சில சமயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு வந்து ஃபைட்டர்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஏரியாவில் எந்த பிரச்சனைனாலும் சண்டைனாலும் அவர் இருப்பார். இவர் மேலே ஏற்கனவே வழக்கு இருக்குது, இவர் உள்ளே போயிட்டு ஆல்ரெடி ஜெயிலில் இம்ப்ரிசன்மெண்ட் தண்டனை வந்து அனுபவிச்சிருக்கார். அப்போது நான் இப்போ இதே மாதிரி ஒரு கமிஷன் வந்து நடக்க போது, ஒரு ஆக்ட், ஒரு காக்னிசபிள் அஃபெண்ட், யாரையும் அடிக்க போகிறாங்க இல்லை ஒரு கலவரம் நடக்க போகுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது முன்கூட்டியே போலீஸுக்கு இந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அந்த அஃபெண்டர்ஸ்லாம் யாரெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்காங்களோ இந்த மாதிரி ஒரு கமிஷன் நடக்கும்போது ப்ரிவென்ஷன் ஆஃப் அரெஸ்ட்டோ, அதனால தான் வீட்டுக்கு வந்து யாரெல்லாம் இந்த கமிஷன் தட் இஸ் வந்து நாளைக்கு வந்து நடக்க போகுது, ஸோ இன்றைக்கி வந்து ப்ரிவென்ஷனுக்காக தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற போது போலீஸ் ஹேவ் த ரைட்ஸ் டு அரெஸ்ட் தெம். சரி, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி அந்த பர்சனை வந்து கொண்டுன்னு போய் எங்கே வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்கள ரிமாண்ட் பண்ணலாம். அந்த ரிமாண்ட் எவ்வளோ நேரம் நீடிக்கணும்னா நாட் எக்ஸீடிங் 24 hours. ஸோ 24 hours தான் அவங்கள வந்து ஒரு ரிமாண்ட். ஸோ ரிமாண்ட் நாட் இன் த ஜெயில். இப்போது ஒருத்தர் 2 பேர்னா போலீஸில் இருக்க லாக்அப்பில் வைக்கலாம். ஒருவேளை நிறைய பேராக இருந்துச்சுன்னா ஸோ ஏதோ ஒரு இதுக்குனான ஒரு லொக்கேஷன் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த லொக்கேஷனில் போலீஸ் பாதுகாப்போடு அவங்க இருப்பாங்க. ஸோ நாட் எக்ஸீடிங் 24 hours. அண்ட் தென் இவங்களை வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங் கொண்டு போகலாமா பார்த்தீங்கன்னா, ஸோ கொண்டு போகலாம் அன்லெஸ் இட் இஸ் ரெக்வைர்டு. அதே சமயத்தில் மோர் தென் தட் இஸ் வந்து இன்னும் அதிகமான டைம் அவங்க உள்ளே வைக்கணும். ஸோ இவங்க மேலே வந்து ஒரு அஃபென்ஸு இதனால் கிரியேட் ஆக போகுதுன்னு சொன்னால் இதை வந்து அவங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர் அண்ட் தென் ஜுடிஷியல் ஆஃபீஸருக்கு இதை வந்து தெரியப்படுத்தணும். அன்லெஸ் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் தென் வந்து போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் 24 hours மேலே அவங்கள தட் இஸ் வந்து லாக்அப்லேயோ இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஜென்ரலாக கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதுதான் இந்த செக்ஷன் 151ல் எதுக்காக போலீஸ் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அரெஸ்ட் வந்து பண்ணுறாங்கன்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.